லாஸ்ட் சத்தம் கேக்குது லாஸ்ட் சத்தம் கேக்குது வரராஜனுடைய மனைவி வரும்போது வண்டி எங்க அப்செட் ஆகி போச்சா? நல்ல வார்த்தையே வாயில ஒண்ணு கூட வராதா? மன்னிச்சிருன்னு சொல்றோம். இன்னும் நடக்குதுன்னு இருக்கா? என்னங்க இந்த வீட்டை விட்டு பிறந்த இல்லத்திற்கு சென்று தந்து எடுத்து வருகிறப்பா எங்களுடைய தமிழ் விளத்தாத்திரம் வெளியிருக்கிறது அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும் என்று அதற்கு அவருக்கு என்ன ஒரு தத்துவம் என்ன பார்த்தார்? மகளே மணியாகி உன் கணவனியா எப்படியா பட்டவன் உங்க ஜெமில் இருக்கக்கூடிய அனைவருமே அடிமத்திரமாக ஆட்களை அனுப்ப முடியாது. எப்படி மீறினா இன்று முதல் நீ எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு தந்தையும் கொண்டாட்டி பாவம் கொள்ள
என்ன ஐயா இது? இல்ல யாரா இருந்தாலும் சரிங்க, எந்த சண்டைக்கு ஒன்னாலும் போய் மடிக்க விடலாம், தப்பு கிடையாது. கணவன் மனைவி சண்டைக்கு மொத்தம் மூணாவது மனுஷன் பட்டுன்னு போய் மூக்க நுழைக்க கூடாது. பட்டுன்னு ஒண்ணு சேர்த்துப்பாங்க, பட்டுன்னு பேசிப்பாங்க, மடக்கு போறோம், நம்ம முட்டாளா இருப்போம். ஏதோ குடும்பத்தில் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓரமண்ணு பார்த்தா என்ன கேட்கறதுக்கு ஆளு இல்லாத நாட்டை விட கேவலமாச்சுங்கிறது. அடிச்சு விட்டு நாளைக்கு அப்புறம் வந்து பக்கத்துல படுக்கிறது கொண்டாட்டின்னு பாயில் தான் படுப்பாங்க. கிடைக்கல எனக்கு யாரு இருக்கிறாங்க, எனக்கு யாரு இருக்கிறாங்க? நீ அழாதேம்மா, நீ அழாத. நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேம்மா. சாமி நீ இருப்ப, நான் இருக்கணுமே. அவன் வச்சுக்கோ, நல்லா இருக்கும். நான் இருக்கிறேன். கேளுங்கம்மா கதியம்மா, தாயா அன்பு நகர்ல இருக்கிறீங்களே, கேளுங்கம்மா கதிய தாலி அவரு கட்டுறத கணக்கு பிள்ளை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இரு, எவ்வளவு பெரிய பணம் காசு என்ன உங்க பிரச்சனை இப்போ? அவளை கேக்கா எத்துங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இரு, எவ்வளவு பணம் காசு வச்சு சொத்து பத்தி எல்லாம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். ஆம்பளையா பிறந்தா யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த சூழ்நிலை எந்த நேரத்திலும் ரெண்டு ஜீவனை மட்டும் நம்ம கடுகாலும் சந்தேகப்படவே கூடாது. என்ன சொல்ற? யாரு? ஐயா முதல்ல யார் தெரியுமா? இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு காரணமா இருந்த 10 மாதம் சுமந்து பெத்த தாயை சந்தேகப்படக்கூடாது. உண்மை இது. அடுத்தபடியா தாய்க்கு நிகரா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பெரியோர் மூலமா நிச்சயம் செய்து திருமண விழா ஒன்று ஏற்படுத்தி கணவன் மனைவி என்ற ஒரு பந்தத்தில் ஈடுபட்டு குடும்பத்தில் சுக துக்கம் எது வந்தாலும் சரிபாதி பகிர்ந்தெடுத்து மரண படுக்க வரை கூடால வர மனைவியை சந்தேகப்படக்கூடாது. பொண்டாட்டி பெத்த தாயை சந்தேகப்படக்கூடாது. ரெண்டாவது கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படக்கூடாது. 2 பேரை சந்தேகப்பட்டுட்டு மறுபடியும் அவங்க கையால சோறு வாங்கி தின்றதை விட சுடுகாட்டுல நீயே போய் படுத்துக்கலாம். நல்லவங்க கண்ணீர் பூமியில சிந்தக்கூடாது. அம்மா அம்மா நீ அழாத. அவன் சாமி தாண்டி கட்டின ஆம்படியா சாமி வச்சுக்க, நல்லா இருக்கும். சொல்றா பாரு, கட்டின ஆம்படியா குத்துக்கல் கணக்கு பண்ண வேலைக்காரன் போய் கேட்கறாங்க. உங்க ஆள வந்து வீதி சொல்றேன் இருங்க. இப்படி பேசி கணக்கு கொள்ள எந்த வாசப்படி நோய்வா அடி அம்மா. ஏய் தெரு வாசி பிடிச்சா வேற என்ன தோட்ட அம்மா சரியா இருந்தா அழாதம்மா, அழாதே. தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்தது பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது பொறுமைம்மா. பொறுமையை கையாளு தாயி, பொறுமையை கையாளு. நீ அழாதேம்மா, நீ அழாத. சொன்னா கேளு, வாய் அடக்கியம்மா. நான் இருக்கிறேன். அவன் தாலி கட்டிக்கிறான். அவன் சொன்னா கேளு. அவன் தாலி கட்டி நான் கட்டு போறேன்டா. இதுக்கு தானே நான் உனக்கு தயிர் சோறா போட்டேன். அதனாலதான் அம்மா மழனு கூட பார்க்காத தயிர் போட வயசு தான் நான் மயிரா கஞ்சிக்கிறேன். கம்முன்னு இருக்க மாட்டேன். வாயை வச்சு சும்மா தான் இருக்கும். என்ன ஆம்பளை வீட்டுல இருக்கிறவங்க எதுக்குமே உதவாதாலும் இதுல கணக்கில் காட்டுமா. பொம்பளை தான்மா எல்லாத்தையும் கட்டு கோப்பி நல்ல ஒரு குடும்பம் உயர்ந்தா இருந்தாலும் சரி, தாழ்வாட்டா இருந்தாலும் குப்பையா இருக்கிற வீடு கூட கோபுரமா மாத்த காரணம் பொம்பளை தான். அதே கோபுரமா இருக்கிற வீடு கூட குடிச்சவரை மாத்த காரணம் பொம்பளை தான். அதுக்குதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் பரம்பரையில தமிழ் சொல்லியிருக்கோம். அத்தி மலரும் அருங்காக்க வெண்ணிறமும் காது புனல் மீன் பாத கண்டாரும் கடவுள் தன் மாயினால் காணார் மானார் விழியாறு மனம் சொல்லியிருக்கிறாமா. அத்தி பூ கூட பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்கா கூட கண்ணால கண்டுலாம். ஏன் தண்ணியில போற மீனுடைய பாதத்தை கூட பார்த்துடலாம். கருட சேவையில கடவுளை கூட சேவிச்சிடலாமா. ஆனா ஒரு பெண் மனசு என்ன இருக்கிற படைச்ச கடவுளாலேயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறான். பெண்மனை பொறுமையா இருமா. அம்மா நீங்க பொங்க கூடாது. சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் கேள வேணாம். கட்டினா அப்படியா குத்துக்கல் மாதிரி நான் நிக்கிறீங்க. நான் இருக்கிறேன், நீ இருடா. சொல்லட்டுமா? மீசி முருகி விட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண காலரை தூக்கி விட்டு ஆம்பளைன்றவங்க ஆம்பளை கிடையாது. நீ சொல்லக்கூடாது. கட்டின பொண்டாக்கி சொல்ல என் வீட்டுக்கார ஆம்பளைன்னு. ஒரு குடும்ப கௌரவம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்குது? ஆமா, வெளியே சொல்லாத ஆம்பளை, வெளியே சொல்லாத. கட்டின பொண்டாட்டி மனைவி நகை கண்ணில் வச்சுக்கிறாங்க ஒரு குடும்ப கௌரவத்தையும். வீட்டை விட்டு வெளியே வந்து 4 பேருக்கு மதிப்பா தலை நிமிர்ந்து நடக்கிற நம்ம காரணம் யாரா? கட்டின மனைவி பெண்ணான தலை குனிஞ்சு நடந்தாதான் ஆம்பளை நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். பொண்டாட்டி தலையை தூக்கி தாண்டுவாங்க, அப்பவே கவுத்து தொங்கிடலாம். நம்ம அந்த முத்துமாரி அவனை நேரில் பாக்குற மாதிரி இருக்குது. அப்பா தயவு செய்து இல்ல, நான் இருக்கிறதா நான் போடுறேன். நீங்க தப்பா நினைக்கவே கூடாது ஐயா. ஒரே சின்ன விஷயம், யார் மனுஷன்